வணக்கம் தோழர்களே. மினிட்மேன் 3 இதுதான் உலக வல்லரசு. அமெரிக்கா நாட்டின் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல், அதாவது அமெரிக்கா நாட்டின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைதான் மினிட்மேன் 3. இந்த ஏவுகணை அமெரிக்கா நாட்டின் போயிங் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது. சூப்பர் பவர் அமெரிக்கா நாட்டின் மினிட்மேன் 3 ஒரு நில அடிப்படையிலான சைலோ லான்ச்ட் ஏவுகணை. அமெரிக்கா நாட்டின் மினிட்மேன் 3 இந்த உலகின் மிக சக்தி வாய்ந்த ஏவுகணைகளுள் ஒன்று. மினிட்மேன் 3 ஏவுகணையால் அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். இன்னும் சொல்லப்போனால் உலகிலேயே ரஷ்யா நாட்டிற்கு அடுத்தபடியாக அமெரிக்கா நாட்டிடம்தான் மிக அதிக அளவில் அணு ஆயுதங்கள் உள்ளன. மினிட்மேன் 3 உலகின் மிக நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுகணைகளில் ஒன்று. மினிட்மேன் 3 ஏவுகணை 13,000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டவை. எனவே மினிட்மேன் 3 ஏவுகணைகள் பூமியின் எந்த பகுதியில் உள்ள இலக்குகளையும் துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டவை. மினிட்மேன் 3 ICBM ஒலியின் வேகத்தை விட 23 மடங்கு அதிக வேகத்தில் பயணிக்கும் திறன் கொண்டது. இந்த மினிட்மேன் 3 ஏவுகணையால் MIRV தொழில்நுட்பம் மூலம் ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை நோக்கி துல்லியமாக அணு ஆயுதங்களை ஏவ முடியும். ஆனால் தற்போது ஆயுதக் கட்டுப்பாட்டு ஒப்பந்தங்கள் காரணமாக மினிட்மேன் 3 ஏவுகணை ஒற்றை வார்ஹெடை சுமந்து செல்லும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 34,000 கிலோவை விட அதிக லான்ச் எடை கொண்ட அமெரிக்கா நாட்டின் இந்த மினிட்மேன் 3 இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் அமெரிக்கா நாட்டின் எதிரிகளை பயத்தில் ஆழ்த்தவும் அழிக்கவும் 1970களின் முற்பகுதியில் இருந்து அமெரிக்க விமானப்படையின் ஏர்ஃபோர்ஸ் குளோபல் ஸ்ட்ரைக் கமாண்ட் இல் சேவையில் உள்ளது. கடைசியாக சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், மினிட்மேன் 3 கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை மாற்றுவதற்காக அமெரிக்கா வடிவமைத்துக் கொண்டிருக்கும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ICBM தான் LGM-35 சென்டினல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை காமெண்டில் சொல்லுங்க. இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம சேனல் குவிக்சில்வர் சேனல் ப்ரோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான புதிய விஷயங்களை பார்க்கலாம். Bye bye, see you all, take care guys.